அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். சற்று முன் உங்களுடைய மார்ச் ஃபாஸ்ட் ஒரு கைதேர்ந்த யாரோ ஒரு நபர் உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். அந்த ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே மார்ச் ஃபாஸ்ட் லெஃப்ட் ரைட் கிட்டத்தட்ட போலீஸில் 8 மாத காலம் பயிற்சி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அநேகமாக ஒரு 8 நாள் கொடுத்துருப்பாங்க. 8 நாளோ 5 நாளோ ஏதோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் லெஃப்ட் ரைட் போட்டு மாற்றுவாங்க. கிட்டத்தட்ட 90% அந்த பேண்ட் பீட் இருக்கு பாருங்கள், அது லெஃப்ட் அப்படி தான் இருக்கும் அந்த பேண்ட் பீட். அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல அந்த மார்ச் ஃபாஸ்ட்டு. சில பேர் 45 டிகிரி அந்த கண் திரும்பி பார்க்கறது, சில பேர் 40 டிகிரி 35 டிகிரி அந்த மாதிரி ஒரு பொசிஷன். ஒரு நல்ல ஒரு பயிற்சி காலத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். அந்த பயிற்சியில் கிடைத்த திருப்தி இன்று நான் அதை இங்கு பார்த்தேன். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் ஒரு 5 நிமிடம் மட்டும் சுதந்திரத்தையும் குடியரசு தினத்தை பற்றியும் பேசிவிட்டு வாழ்வியல் கல்விக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு சுதந்திரத்தை பற்றி ஓரளவு தெரியும், படிச்சிருப்பீங்க, குடியரசு தினத்தை பற்றி தெரியும், படிச்சிருப்பீங்க. வாழ்வியல் எங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு அது எந்த வகையில் பயன்படும் அப்படிங்கிறத மட்டும் சுதந்திரம் 1947 ஆகஸ்டில் கிடச்சிதுன்னு எல்லாம் தெரியும். அந்த சுதந்திரம் ஏற்றுக்கொண்ட நாளை அல்லது நமக்கு ஆங்கிலேயரிடம் இருந்து பெறப்பட்ட ஒரு திருப்திகரமான நாளை ஆகஸ்ட் 15 அப்படின்னு கொண்டாடுறோம். சரி, அதைத்தான் சுதந்திர தினம் கொண்டாடுறோமே, இது என்ன குடியரசு தினம்? அதான் அன்றைக்கே சுதந்திரம் வாங்கியாச்சு, அப்புறம் இதுக்கு இன்றைக்கி குடியரசு தினம்னு ஒரு கொண்டாட்டம் எதுக்கு? இந்த கொண்டாட்டத்தினுடைய விளைவுகள் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க, அல்லது தெரியாமல் இருப்பீங்க. தெரிஞ்சுக்குங்க. நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம இந்தியா நம்மையே ஆள்வதற்கு எப்படியெல்லாம் திட்டமிடல் செய்ய வேண்டும், அதற்கு ஏற்ப சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் ஐயா அவர்களின் தலைமையில் ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்த குழு நியமிக்கப்பட்டு, அந்த குழு எவ்வளவோ திருத்தங்கள் மாற்றங்கள் செய்து அதை நடைமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள் 1950 ஜனவரி 26. அந்த நாளைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக நமது அரசியல் அமைப்பில் முகவுரை, அடுத்தது அட்டவணை, 8 அட்டவணை, 22 பிரிவுகள், 395 சட்ட பிரிவுகள், இவைகள் அடங்கியதான் இந்திய அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பை நாம் செயல்பட துவங்கிய நாள் அல்லது செயல்படுத்த ஆரம்பித்த நாள் 1950 ஜனவரி 26. அந்த நாளைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். ரைட், இது இருக்கட்டும். என்னை பற்றி ஒரு நிமிடம். அதற்கு நான் கொண்ட கொள்கை காரணம், யாருக்கும் கையூட்டு தரமாட்டேன், பெறமாட்டேன். அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருந்ததால் நான் 1979 எஸ்ஐ செலெக்ஷன் ஆகி எனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கல. 81 விஓ பாஸ் பண்ண கிடைக்கல. போனால் போகுது, எப்படியாவது வேலைக்கு, அரசாங்க வேலைக்கு போகணுங்கிறதுக்காக 1981 காவல்துறையில் காவலனாக சேர்ந்தேன். அன்று முதல் 2013 ஜூலை வரை நான் பணி செய்தேன். யாரிடமும் ஒரு கை நீட்டியது கிடையாது, ஒரு சிங்கிள் டீக்கு கூட நான் எதிர்பார்த்தது கிடையாது. அதுவரை அப்படித்தான் வாழ்ந்தேன்.
அதனுடைய தாக்கத்தின் காரணமாக நிறைய மாணவர்களை காவல்துறைக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வின்னர் பயிற்சி மையம் என்ற ஒரு மையத்தை 2013 ஆகஸ்ட் 21 துவக்கி இன்று வரை 1400க்கு மேற்பட்ட காவலர்களை அரசு வேலைக்கு நேர்மையாக அனுப்பியிருக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதற்கு ஒவ்வொரு செலெக்ஷன்லேயும் 400 பேர் 500 பேர் 600 பேர் எடுப்பாங்க. ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்டில் 9 பேர் 10 பேர் டைரக்ட் எஸ்ஐயாக பாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது குரூப் 4 குரூப் 2 இப்படி பாஸ் பண்ணிருக்காங்க. இது என்னோட நிறுத்திக்கிறேன். சரி, ரைட். நாம் வாழ்க்கையில் நம்ம இந்த கொடியை ஏற்றுறோம். இந்த கொடியினுடைய அளவு 3:2, அதாவது நீளம் 3 அகலம் 2. இதுதான் கொடியினுடைய. நீ எவ்வளவு பெரிய கொடி தயார் செய்தாலும் நீளம் 3 பங்கும் அகலம் 2 பங்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கொடியினுடைய அளவு. அடுத்தது நம்ம தேசிய கீதம் பாடுறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை நான் ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த தேசிய கீதத்தினுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா 52 வார்த்தைகள் இருக்கும். அதில் 52 வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும். அதுதான் அந்த பாடலுடைய தன்மை. அடுத்தது தேசிய பாடல் வந்தே மாதரம் தெரியும். தேசிய சின்னம் உங்களுக்கு தெரியும். 4 முக சிங்கம், கீழே காலை இருக்கும். அடுத்தது அதில் குதிரை, யானை, தர்ம சக்கரம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எல்லாமே நம்ம படித்தது தெரிந்தது. சரி, சற்று வாழ்க்கையை நோக்கி போவோம். முதல்ல இந்த நர்சிங் எனக்கு ரொம்ப நான் நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நான் ரொம்ப நேசிக்கக்கூடியது. ஏன்னு சொன்னால் இதில் ஒரு சேவை மனப்பான்மை இருக்குது. இதில் சம்பாதிக்கிறது மட்டும் நோக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சம்பாதிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ வேலைகள் இருக்குது, எங்கேயோ போயிடுவீங்க. நர்சிங் அது ஒரு சேவை மனப்பான்மை. நான் 76, 77 எனக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கும்போது திட்டக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே டாக்டர்கள் சில மருந்துகள் கொடுத்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக அது எனக்கு கிளியர் ஆகலை. அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு நர்ஸ் பர்சனலாக அட்வைஸ் பண்ணாங்க. அதாவது எவ்வளவு தான் நீ மெடிசின் சாப்பிட்டாலும் கூட அவங்க சொன்ன அந்த அன்பான வார்த்தை, நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற சொன்ன முறை, சிறிது காலம் உணவு முறையில் கடைபிடிங்கள் என்ற சொன்ன பக்குவம், அது என்னை ரொம்பவும் அந்த சொன்ன வார்த்தையும் அவங்க சொன்ன அந்த ஒரு என் மேலே கொண்ட ஒரு பற்று, அந்த செயலால் கிட்டத்தட்ட 3 மாத காலத்தில் என்னுடைய அந்த வயிற்று வலி பிரச்சனை தீர்ந்து இன்று வரை நான் மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் மெடிசன் சாப்பிட்டே இருந்திருக்கலாம், தற்காலிகமாக குணமாகும். ஆனால் அந்த நர்ஸம்மா சொன்னாங்க பாருங்கள், அவங்க சொன்ன விதமும் அந்த என் மீது கொண்ட ஒரு நல்ல எண்ணத்தினாலும் சொன்ன அந்த முறை கடைப்பிடித்தேன், சரியாக செயல்பட்டேன். இன்று வரை எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு 30 நாளைக்கு முன்னே உடல் சோர்வு காரணமாக நம்ம நாங்கள் தான் போவோம் அடிக்கடி. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டாக்டருங்களாம் அங்கே இருக்காங்க. விவேகானந்தன் ஒரு டாக்டர் இருக்காங்க. அவர் தான் எங்களுடைய ஹெல்த் அட்வைசர். அப்போ அங்கே போனப்போ ரொம்ப நர்ஸு அவங்க தான் அந்த இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாம் போட்டாங்க. அவங்க போட்டுட்டு, அதாவது சார் இவ்வளோ திடகாத்திரமாக இருக்கிறீங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க? அந்த இஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு லெஃப்டில் இருக்கும் அந்த எமர்ஜென்சி வார்டு. அவங்க எனக்கு ட்ரிப்ஸு ஏற்றுறாங்க. நான் ஏற்றிட்டு இருக்கும்போது அந்த அம்மா பக்கத்தில் அந்த நின்றுக்கிட்டு, சார் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன்,
நிறைய பிள்ளைங்களை அங்கே தான் நான் அனுப்புவேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எங்கள்கிட்ட லேடிஸ் தங்கியிருக்காங்க, அதை பற்றி அப்புறம் வரேன். லேடிஸ் பிள்ளைங்க தங்கியிருக்காங்க, அவங்களெலாம் நான் அங்கே தான் ஃபஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பேர்த்த இங்கே அனுப்புவீங்க? நீங்களே இப்படி கொஞ்சம் ரொம்ப மனசோர்வாக இருக்கீங்களே, ஏன் நல்ல இந்த 70 வயசில் கூட நல்ல ஹெல்த்தாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன சோர்வு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி என் மனச்சோர்வை நீக்கி அந்த சிரிப்பாலையும் அன்பான வார்த்தையினாலையும் அந்த ட்ரிப்ஸ் ஏறி முடிக்கும் வரை என் பக்கத்தில் இருந்து என்னை மனச்சோர்வு அடையாமல், சார் இந்த இது முடிஞ்ச உடனே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் சார் சொல்லும்போது எனக்கு ஒரு பலம். மருந்து பாதி, அவருடைய சொல் பாதி, செயல் பாதி. அந்த சேவையை செய்யக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள். அதனால் உங்கள் பார்வையில் அவர் ஒரு நோயாளி. அந்த நோயாளிக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகளை கொடுப்பது மட்டும் அவங்களை குணப்படுத்தி விடாது. அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அவர்களை மனதை உள்ளுக்குள்ளே சிரிக்க வைங்க. அடுத்தது, உங்களுக்காக நான் இருக்கிறேன் இங்கே அப்படி என்ற ஒரு மனசை தெளிவுபடுத்துங்க. அவங்க நோய் சீக்கிரம் விடுபட்டு போகும். அந்த சேவை இந்த மருத்துவத்துறைக்கு மட்டும்தான் இருக்கும். எவ்வளவு தான் சொன்னாலும் கூட ஒரு நர்ஸ் வந்து சொல்லிட்டா, ஒன்றுமே இல்லைங்க, இதுக்கு போய் அங்கே பயந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாய் சொல்லுவான், தகப்பன் சொல்லுவான், மற்றவங்களாம் சொல்லுவான். ஒரு நர்ஸு வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, உண்மையிலேயே ப்ராப்ளம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்பொழுது அவங்க அப்படியே, அப்பா அவங்களே சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வந்து பாருங்கள், அதுதாங்க வைத்தியம். அந்த சேவையை நன்றாக இன்றும் அது அந்த பெண் பிள்ளைங்கள் ரொம்ப பொறுப்போடு செய்வாங்க. தன்னுடைய தாய் மாதிரியும் தகவல் மாதிரியும் தாத்தா மாதிரியும் வரவங்களாம் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த சேவை மனப்பான்மையை கடைபிடிங்கள். அடுத்தது, தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடு, இருக்கிற இடம், பழகக்கூடிய அந்த காம்பவுண்டு, இந்த இடத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டியது. கிட்டத்தட்ட பார்த்தேன் இங்கே 90% அது குப்பைகளை நிர்வாகம் அகற்றுதா அல்லது நீங்கள் குப்பைகளை அதிகமாக போடாமல் இருக்கிறீர்களா என்பது நிர்வாகத்துக்கு தெரியும். ஒரு இன்ஸ்டியூஷன்னா அங்கங்கே பேப்பரு எல்லாம் கண்டு கிடக்கும். நான் உள்ளே நுழையும் போதே பார்த்த 90% இதெல்லாம் இந்த 1-2 குப்பைகள் கிடக்கிறதெல்லாம் இன்று அல்லது நேற்று இரவு போடப்பட்டதாக இருக்கும். அந்த வகையில் தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொருத்தரும் நான் படிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷன் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் பொறுப்புற்றவர்களாகவே, பொறுப்பு உள்ளவர்களாகவே எனக்கு தெரிகின்றீர்கள். அடுத்தது, அந்த தனி மனித ஒழுக்கத்தில் யார் மனதையும் நான் பேசக்கூடிய சொல் எந்த ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள யாரையும் புண்படுத்தாது என்பதில் கவனமாக இருங்கள். அடுத்தது, நான் செய்கின்ற செயல் எந்த வகையிலையும் யாருடைய முக சுளிப்புக்கும் ஆளாகாது என்பதில் தெளிவாக இருங்கள். அடுத்தது, அருவருக்கக்கூடிய உடை. இதில் பார்த்தேன், இதை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நான் யதார்த்தமாக பேசுகிறேன். எல்லா இடமே மேலாடை போட்டிருக்கீங்க, சால். இன்று சமுதாயத்தில் பாருங்கள், எவ்வளவு பிள்ளைகள் பனியன் போட்டுக்கிட்டு இடுப்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இது நாம் மற்றவர்களுடைய கவனத்தை திருப்புகிறோம் அல்லது அவர்களுடைய எண்ணங்களை தூண்டி விடுகிறோம். இங்கே யாருமே மேலாடை போடாத பிள்ளைங்களே இல்லை. அதில் நான் பெருமை கொள்கிறேன். அந்த பெருமைக்கு காரணம் இன்ஸ்டியூஷன், அதுவும் ஒரு காரணம். இதுதான் தனி மனித ஒழுக்கத்தில் வரும். அடுத்தது, கைபேசி. நான் மேடத்துக்கிட்ட கேட்டேன், இங்கே மேக்சிமம் கைபேசி அதிகமாக உபயோகப்படுத்துறதுக்கு கொடுக்கறது இல்லை. அப்படி ஏதோ ஒரு சில நாள் மட்டும் ஒரு ½ hour கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையும் தாண்டி
என்கிட்ட பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க, எங்கே நாகப்பட்டினம், வேதாரண்யம், தருமபுரி படிக்கிறாங்க. செல்ஃபோனே கையில் கிடையாது. நம்புறீங்களா? நாங்கள் 2 பேரும் நிற்கிறானுங்க பாருங்கள், எஸ்ஐக்கு படிக்கிறானுங்க. 100% அடுத்த எஸ்ஐ அவங்க 2 பேரும் என்ன மாதிரியே வெள்ளச்சட்டை போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் 1976 இந்த வெள்ளை சட்டை போட ஆரம்பித்தேன். இன்று வரை என் உடலில் எந்த கலர் துணியும் நான் போட்டது கிடையாது. அந்த வெள்ளை இன்று வரை நான் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் பயிலும் மாணவர்கள் கூட இந்த வெள்ளை சட்டை தான் போட்டுக்கணும், என்ன மாதிரி கருப்பாண்டு போட்டுக்கணும். நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். உண்மையில் நான் திட்டம் போட்டு எதுவும் நான் வரல. அதனால் அந்த பிள்ளைங்கள்ட்ட கூட பாருங்கள், வாரத்துக்கு ஒரு நாள் பேரண்ட்கிட்ட பேசுகிறதுக்கு செல்ஃபோன் கொடுப்போம். அது ஆஃபீஸ் ஃபோன், அது எங்கே போனாலும் தான் பேசணும். இந்த காலத்து பிள்ளைங்க நான் உங்களுக்காக சொல்லலை, தடமாறி போன பிள்ளைகள். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை எல்லாம் தெரிந்த விஷயம் தான். அது நர்சிங் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு தாய், உன்னுடைய அம்மா நினச்சிங்க எல்லாமே, அவங்க கருவுற்ற நாளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் பார்த்து நடப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் 2 மாதம் 3வது மாதம் பொழுது அந்த படியை தாண்டினா கூட எங்கே உள்ளே இருக்க குழந்தைக்கு எதாவது ஆயிடுமோன்னு சொல்லி கதவை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக தாண்டி போவாங்க. வடிவேல் கேட்பான் பாருங்க, என்ன 10 மாதம் லைட்டு கிடையாது, ஒரு பாத்ரூம் கிடையாது, ஒன்று கிடையாது. அந்த குழந்தைக்கு எந்த நிலையிலையும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கண்டதை திங்காமல், அதிர்ந்து ஏதாவது ஆயிடக்கூடாது என்பதில் 10 மாதம். இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்னால் ஒரு கருத்தை சொல்கிறதுக்காகத்தான் வரேன் நான் அந்த விஷயத்துக்கு. அந்த 10 மாதம் ஒரு கழிச்சு படுக்க முடியாது, குப்புரிக்க படுக்க முடியாது. அந்த நிலை நகர்ந்து கூட கொஞ்ச நேரம் முதுகு வலிக்குதுன்னா பின்னால் போய் செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு காலை நீட்டி போட்டுக்கிட்டு, என்னடா செல்லம் நல்லா இருக்கியாடா அப்படின்னு மனசுக்குள்ள தடவி கொடுத்து கொண்டு நேரடியாக முத்தம் கொடுக்க முடியாது, தடவி கொடுத்து அந்த கற்பனையில் வாழ்ந்து உலகத்தில் எதையெல்லாம் தாங்க முடியாது நினைக்கிறோமோ நினைத்து பாருங்கள். நாம் அந்த பிரசவ வலி அப்படியெல்லாம் உங்களை பெற்றெடுத்து அந்த பாலூட்டி ஒரு 2 மாதம் 3 மாதம் வரையிலையும் இந்த கொசு கூட தனக்கு கொசு கிடைச்சாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய முந்தானையை எடுத்து ஒன்றை போத்தி விட்டு, அவங்க அந்த குளிரில் கூட தனக்கு குழந்தைய குளிர் கொடுக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய முந்தானையை போத்தி விட்டு வெளியே அடிச்சுட்டு போனால் உடனே தூரல் வந்துவிட்டா அந்த தூரல் குழந்தை மேலே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தன் மேல் விழுந்தாலும் பரவாயில்ல ஒன்று பொத்தி கொண்டு போய் வளர்த்து, அப்புறம் நீ குப்பிரிக்க போகும்போது இப்படி தள்ளி, அது ரொம்ப நேரம் குப்பிரிச்சு கிடந்தால் நெஞ்சு வலிக்குமென்னு சொல்லி இப்படியெல்லாம் வளர்த்து, அப்புறம் முட்டி போட்டு வளர்ந்து நடந்து நீ பள்ளிக்கு போகும்போது ஒரு உணர்வு அப்படி போய் அடுத்தது எல்கேஜி, யூகேஜி, 5ஆம் வகுப்பு, இந்த 8ஆவதை தாண்டின உடனே அதுவரை உனக்கு கடவுளாக தெரிந்த தன் தாய், அப்ப உன்னுடைய மனசெல்லாம் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிக்கும்போது உன்னுடைய நண்பர்களையும் தோழிகளையுமே கடவுளாகவும் பாவித்து தாயை விட்டு சற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுறீங்க. நினைச்சு பாருங்க, அந்த 10 மாதம் சுமந்த நாட்கள், உனக்காக தியாகம் பண்ண நாட்கள், எந்த ஒரு சுகத்தையோ தன் நினைத்ததை சாப்பிட முடியாமல் இருந்த நாட்கள், உனக்காக போற்றி வளர்த்த நாட்கள், இதெல்லாம் தாண்டி அந்த 13 வயசு 14 வயசு தாண்டின உடனே ஏதோ ஒரு, நான் நேராகவே பேசுகிறேன், யதார்த்தத்தை பேசுகிறேன், ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கப்படுறோம். அது மன உந்துதல் அல்லது உடலினுடைய உணர்வுகள் ஏதோ தள்ளப்படும் பொழுது ஒரு பக்கம் தாயை விட்டு விலகி நிற்கிறோம். அந்த 10வது உங்களை கான்வென்ட்ல படிக்க வச்சுருப்பாங்க.
அவங்க உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நான் வீட்டை வந்து சேர்ந்துட்டாளா என்ன ஆச்சு. அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லை, காலம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னெல்லாம். இப்போல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க. அப்படியெல்லாம் பார்த்து வந்த தாயையும் தகப்பனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு நண்பர்களோட மூழ்கிடுறீங்க. 10 வருஷம் 12 வருஷம் வளர்த்த தாயினுடைய நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு ஒருத்தருடைய குணம் என்னன்னு தெரியாது. இப்போ என்னுடைய குணம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், நான் பேசுவது மட்டும்தான் உங்களுக்கு இப்போ தெரியும். அது அதோட முடிஞ்சு போகணும். அது மாதிரி டெய்லி பார்க்கக்கூடிய நண்பர்கள், அது ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, தேவைப்பட்டால் பேசுங்கள், இல்லவே தவிர்த்து விடுங்கள். முதல்ல பேசுவோம், நல்லா தான் நல்ல பையன் நினச்சி பேசுவோம், நல்ல தோழின்னு பேசுவோம். ஆனால் அவர்களுடைய பின்னால் அவன் எப்படிப்பட்டவன் நமக்கெல்லாம் அவனுடைய உடையும் அவனுடைய சிரித்து பேசுகிற எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அவன் பின்னால் கஞ்சா அடிக்கிறவனா இல்லை சாயங்காலம் கட்டிங் போடுறவனா இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதையெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்ல வரல. ஒரு சில பேர் இந்த காலகட்டத்தில் தடமாறி போய் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள், சீரழிந்து போறோம். அதன் பிறகு நாம் அதையெல்லாம் தாங்கி கொண்டு வாழ்க்கையை நடைபோடு நினைக்கும் போது அந்த எண்ணங்களே நம்மளை சிறுமைப்படுத்தி சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்க பார்க்கிறது. அதனால் இந்த எண்ணங்கள், இந்த இடைப்பட்ட காலங்கள், ஒரு ஒரு சின்ன உதாரணமே சொல்லுவோமே. இப்போ 18-19 வயசில் ஒரு லவ் பண்ணுறோம். லவ் பண்ணிவிட்டு அவன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியாது. அவன் ஏற்கனவே எங்கே தடுமாறினவன் அதுவும் நமக்கு தெரியாது. நமக்கு தேண்டியது இந்த நேரத்தில் அவன் நல்லவன், அது மட்டும் தெரியும். நீ ஒரு வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு இந்த உலகத்தில் உனக்காக உன்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப ஒரு நபர் தெரிவான். அன்னைக்கு இவனை பற்றி எதுவுமே தெரியாது, இவனுடைய நிலை மோசமானவன் இருக்கும். அன்னைக்கு நீ மாற்றிக்க முடியுமா? மாற்றிக்க முடியாது. காரணம், அது பல இடையூறுகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த வயதில் இந்த வேலைக்கு போகும் வரை உங்களுடைய மனதை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்படி பேசுறதுனால நீங்கள் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்ல வரேன். அடுத்தது, உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன், இவர்களுக்கு எல்லளவும் அவங்களுடைய மனநிலை வருத்தப்படாத நிலையில் இருப்பதற்கு நீங்கள் முழுமையாக உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள். அடுத்தது, இந்த நர்சிங், இந்த பொதுவாகவே இந்த இன்ஸ்டியூஷனே எனக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய இன்ஸ்டியூட்டோடைய பாஸ் கிட்டத்தட்ட நான் 94லேருந்தே நான் அவரோட கொஞ்சம் நெருக்கம். ஏன்னா நான் காவல்துறை இருக்கும்பொழுது இந்த திருக்கோவில் ரூட்டில் இருக்கும் கரோடி, இப்போ ஸ்கூல் இருக்குது பாருங்கள், அங்கே தான் எங்களுடைய ஆயுதப்படை வளாகம் இருந்துச்சு. அப்போ இருந்து நான் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணதுனால அவர்கிட்ட அந்த வாடகை சம்மந்தப்பட்ட செக் கொடுத்துலாம் போவோம். அவ்வளவு அருமையான ஒரு படைப்பாளி அவர். இப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் அவர் இன்னும் எளிமையாக தான் இருக்கார். நிறைய தரம் போய் பார்க்குறேன். வாழ்க்கையில் அவரை கடைப்பிடிக்கக்கூடிய அவருடைய நிலைப்பாடு உங்களுக்கு நீ பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. உண்மையிலே ஒரு உன்னதமான மனிதன். இந்த வளர்ச்சிக்கெல்லாம் அவருடைய நேர்மையும் அவருடைய செயல்பாடும் அவரை உயர்த்தி இப்படி இன்ஸ்டியூட்கெல்லாம் உருவாக்கியிருக்காரு. அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிப்பதில் பெருமை கொள்ளுங்கள். அடுத்தது, ஒவ்வொரு மனிதரும் எந்த நிலையிலும் தன் நிலை மாறக்கூடாது. நான் நேராக போயிட்டுருக்கேன், அதான் சொன்னேன். நான் எனக்குன்னு ஒரு 1976 எனக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டேன். நான் யாரிடமும் கையூட்டு பெறமாட்டேன். நான் எனக்கு என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வெள்ளைச்சட்டையை இந்த 70 வயசு வரை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் என் நிலையிலும் தன் நிலை மாறாத நிலை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அது இன்னைக்கு நம்ம சரியான வழியில் போயிட்டு இருக்கோங்கிறதுக்காக பாதையை சற்று இடையூறு வரும்போது தள்ளிவிட்டு அந்த பாதையை திரும்ப கண்டினியூ பண்ணுமே தவிர அதற்காக இன்னைக்கு எடுத்த கொள்கையிலிருந்து பின்வாங்காதீர்கள். அதான் என் நிலையிலும் தன் நிலை மாறாத எண்ணம் வேண்டும். அடுத்தது கைபேசிக்கு வருவோம். உங்கள்கிட்ட கைபேசி இல்லை, நீங்கள் லீவில் போனால் கைபேசியை எடுக்காமல் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி இந்த ஒரு 3 நாளைக்கு முன்னே கூட இந்த வேர்ல்டில் ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் நம்மளுடைய இந்த கைபேசி பயன் நமக்கு கிடைப்பதை விட அதனால் இழப்புகள் நமக்கு அதிகம் அப்படிங்கிறத ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 15 ஆண்டு காலம் இந்த குழந்தைகளுடைய மனதில் அடிக்ட், குடிகாரனுக்கு கூட ஒரு 2 மணி நேரம் தான் போதை. ஆனால் அந்த கைபேசி இருக்கு பாருங்க, அவன் தானா தூங்கும் வரை போதை அவனுக்கு. அதனால் கைபேசிக்கு அடிமையாகி விடாதீர்கள். அதெல்லாம் நம்ம 6வது புத்தகத்தில் ஒரு 6வது தாண்டா ஒரு படம் ஒன்று போட்டிருக்குமே, அந்த புத்தகத்தில் ஒரு படம் போட்டிருக்கோம். இந்த கைபேசி இவன் மேலே உட்காந்துக்கிட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த படம் பார்த்துருக்கீங்களா புக்கில்? அதாவது கைபேசி உன் கையில் தவழ்ந்து கொண்டிருந்ததை தாண்டி இன்று கைபேசி உன்னை ஆட்டி படைக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் அந்த படம் அங்கே இருக்கிறது. அதில் மூழ்கி போனவர்கள் இப்போ எப்படி இந்த கஞ்சா வடிக்கிறவனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா போதை ராஜபோதம்பான். அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போதைடும். அப்படியே அடிக்ட் ஆகி பாருங்கள், அந்த மைண்ட் எல்லாம் அந்த அவனுக்கு அந்த போதை அடிக்கலைன்னா அவனுக்கு கையில் நடுக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி செல்ஃபோன், நீங்கள்லாம் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகளை ஏதாவது முடக்கி போட வேண்டும் என்பதற்காக, இல்லை சத்தப்பட இருந்தால் செல்ஃபோனை ஆன் பண்ணி கொடுத்துட வேண்டியது. அந்த குழந்தைங்க அது வாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுங்கெல்லாம் இப்போ தள்ள ஆரம்பிச்சிச்சு. நீ அந்த குழந்தைக்கு டைமை ஒதுக்கி உன்னுடைய அந்த செயல்பாட்டை குறைச்சி உன்னோட ஈடுபாடு காட்டாமல் உனக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கிட்ட நல்லா சோபாவில் உட்கார வச்சுக்கிட்டு செல்ஃபோனை ஆன் பண்ணி கொடுத்துட்டா அது எங்கெங்கேயோ பெருகிட்டு போய்கிட்டே இருக்கும். அது என்ன பார்க்குறோன்னு தெரியாது. ஆனால் அந்த ஒளி தன்னுடைய கண்ணை எவ்வளவு நாசப்படுத்துது. அது அருகாமை. அந்த செயலை நீங்களும் சரி, செல்ஃபோன் இன்றைக்கி இல்லைனாலும் எதிர்காலத்தில் கூட தேவைப்படாததுக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்கள். அதுவும் இன்றைக்கு சமுதாயத்தில் சீர்கெட்டு போய்கிட்டு இருக்கிறது இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராம் தயவு செய்து உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன், இன்ஸ்டாகிராம் நுழையாத ஃபோன் இருந்தால். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன் இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் முழு உருவத்தை காட்ட மாட்டான், அந்த முகத்தை மட்டும் காட்டுவான். இது பேப்பரெல்லாம் வந்த செய்தி. கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு, பையன் சென்னை. அவளும் பொறுத்து பார்த்தா நீ அங்கே வா இங்கே வான்ட்டு, இல்லை நான் சென்னைக்கே வரேன்ட்டு சென்னைக்கு வரா. அங்கே வந்து பார்த்தா அவன் ஒரு கால் ஊனமுள்ளவன். அந்த பெண் எந்த கற்பனையோடு கிட்டத்தட்ட ஒரு 18 மாத காலம் கற்பனையிலே வாழ்ந்த ஒரு உருவத்தோடு நேராக பார்க்கும்போது அவன் கால் ஊனம். இப்படிப்பட்டவனை நாம் காதலிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரயில் முன்னால் நின்று தற்கொலை பண்ணிக்கிறான். இது பேப்பரில் வந்த செய்தி. இன்ஸ்டாகிராமில் அழகாக இருக்கும், மேக்கப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் மோசமான செயலெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வரும். தயவுசெய்து இன்ஸ்டாகிராம்ங்கிற அந்த பக்கத்தையே நுழையாதீங்க, வேண்டாம். அது உங்களுக்கு எந்த வகையிலையும் பயன் தராது. அப்புறம் இந்த இதில் ரீல்ஸ்னு போடுறான். அவனுடைய கற்பனைக்கு ஏற்ப அந்த ரீல்ஸ் நம்மளும் அதை பார்க்கும்போது அவ்வளவு அதை ஊற்று பார்க்குறோம். அதெல்லாம் விட்டுடுங்க. அடுத்தது
நான் முன்ன ஒரு வார்த்தை சொன்னேன், என் நிலையிலும் தன்னிலை மாறாத நிலை. நான் இந்த இன்ஸ்டியூட்டை விட்டு படிச்சுட்டு வெளியே போகும் வரை இந்த கட்டுப்பாடுகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து செல்வேன். அடுத்து இந்த பயிற்சி காலம் முடித்து நல்ல வேலைக்கு போய் என் தாய் தகப்பனுக்கு நன்றியை கூறிவிட்டு என்னுடைய சேவை மனப்பான்மையை தொடருவேன். அதன் பிறகு உனக்கு வாழ்க்கை காத்திருக்கிறது. அப்பொழுது அந்த வாழ்க்கை பற்றி உன்னுடைய நீ எந்த நிலையிலும் தேர்ந்தெடுக்காதே. உன்னை விட உன்னை பெற்று 18-20 வயசுல வளர்த்த தாய் தந்தைக்கு உனக்கு எப்படிப்பட்டவனை உனக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி பார்த்த உடனே முடிவு பண்ணுறதை விட அவங்க பாருங்க 10 இடம் 5 இடம் போய் அவனை பற்றி விசாரிப்பாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் வரும்பொழுது உனக்கு அது நன்றாக நடக்கும். நீங்கள் எந்த விதம் இந்த ஒரு சேவை மனப்பான்மையில் போகிறீங்க, உலகத்திலேயே ஒரு பெருமைக்குரிய ஒரு பொறுப்பான விஷயத்தில் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். படித்து முடித்து உங்களுடைய அந்த சேவை மனப்பான்மை தொடரவும், நோயாளிகளிடம் உங்களுடைய புன்முறுவலில் அவருடைய பாதி உடல்நிலை மாறிவிடும். அந்த மனப்பக்குவத்தோடு நீங்கள் உங்களுடைய சேவை மனப்பான்மையை தொடரவும் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக ஆக்கி, உங்களுடைய தாய் உங்களை எப்படி பெற்றெடுத்து உருவாக்கி அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நினைத்து கொண்டு இந்த படிப்பை முடித்து உங்கள் தாய் தகப்பனுக்கு பெருமை சேர்த்து வாழ்க்கையில் சிறப்புடன் வாழவும், நீங்கள் படிக்கும் இந்த நிர்வாகத்திற்கு பெருமையை தேடித்தரவும் அன்புடன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.